ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துட்டு இந்த மல்லிகைப்பூ செடி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பூச்சி வெட்டு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் டோட்டலாக ஃபுல்லாக கீழெல்லாம் வெட்டி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் மழை பெய்யும் நல்லா தளைஞ்சிருச்சு. சரி செடி ஓரளவுக்கு தளைஞ்சு வந்ததுக்கப்புறமா உரம் கொடுத்துர்லான்னு டீத்தூள் வேஸ்ட்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அதை இன்றைக்கி கொஞ்சம் உரம் மாதிரி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு மண் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் செடி வளர்ந்துருக்கு. அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். எப்போவுமே உரம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உரம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த உரமெல்லாம் நல்லா வேரில் போய் செடி வந்து நல்ல வளர்ச்சி அப்போ தான் அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல மண்ணை கிளறி விட்டு உரம் கொடுத்துட்டு கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடணும். எந்த உரம் கொடுத்தாலும் மறக்காமல் தண்ணி ஊற்றி விட்டுறணும். இல்லைன்னா அந்த உரம் வந்து செடி எடுத்துக்காது. அதுக்கப்புறம் அதையும் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல்லேருந்து வரும்போது பானிபூரி கேட்டிருந்தா. அப்புறம் பானிபூரி கிடைக்கலன்னு பேல்பூரி வாங்கிட்டு வந்து எல்லாம் அவள் தான் ஓப்பன் பண்ணி எல்லாம் போட்டு கப்பிலெல்லாம் போட்டு கலக்கிட்டு இருந்தா. அப்புறம் பானிபூரி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பூரி மட்டும் எடுத்து கப்பில் போட்டு குழம்பு ஊற்றி உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. எப்பவுமே நான் ரெகுலராக வாங்குற கடையில் வாங்கலை, வேறு கடையில் வாங்கிட்டு வந்தனால எல்லாம் கலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் ஓகேம்மா ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. சரி ஓகே உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து தங்கச்சி வந்து ஹேர் ஆயில் கேட்டிருந்தா. அவங்க ஃப்ரெண்டு 2 பேர் ஹேர் ஆயில் கேட்டிருந்தாங்கன்ட்டு சொல்லியிருந்தா. அதனால் அதையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். பிடிச்சிருந்தா லைக்